நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் சாருடைய தெருவில் தாங்க இருக்கும். ஸோ இந்த ஒரு தெருவில் தான் அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் எடுத்தோன்னா அவருடைய வீடு வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி அவருடைய வீட்டை பக்கத்து முன்னாடி அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ கிராமங்களில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் வைப்பாங்களே, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நபர் தான், ஒரு நடன கலைஞர் தான் அவர். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரோபோ டான்ஸ் அது ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ். எங்கள் ஊரில் கூட அவர் வந்து அந்த ரோபோ டான்ஸ் ஆடிருக்காங்க. நான் பார்க்கல, எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் பார்த்துருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியிலேருந்து வளர்ந்து விஜய் டிவியில் ஒரு சில ஷோலாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் சினிமாவுக்கு வந்தார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு சாருடைய வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம போயிருந்தோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மனோ சார் வீட்டு பக்கத்தில் நம்ம ரோபோ சங்கர் சாரை மீட் பண்ணோம். ஒரு முடிவெட்டுற கடையில் வச்சு பார்த்தோம். ஸோ அந்த ஒரு முடிவெட்டுற கடையை நான் காட்டுறேன். அதுக்கு பக்கத்தில் நம்ம மனோ சார் வீட்டையும் பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்க, ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ரோபோ சங்கர் சாருடைய இன்ட்ரோ நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வாங்க அவருடைய வீட்டை நோக்கி போகலாம். லட்சுமி நகர் செகண்ட் மெயின் ரோட். இந்த ஒரு வீட்டை பாருங்களேன், பா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது பாருங்க வீடு. ஸோ இங்கே தாங்க இருக்குது அவருடைய வீடு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு இது லட்சுமி நகர் 11வது தெரு. புதுசாக வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. நிறைய டெவலப்பிங் ஆயிடுச்சு போல். இது வரைக்கும் பாருங்க பிளாக் கலர் வீடு, சாய்பாபா போட்ட மாதிரி இருக்குல்ல, இதுதாங்க அவருடைய வீடு. நான் உங்களுக்கு நிப்பாட்டி காட்டுறேன். ஸோ இதுதாங்க ரோபோ சங்கர் சார் ஆசாசியாக கட்டின வீடு. இப்போ அவர் இல்லை, அவருடைய வீடு மட்டும்தாங்க இருக்குது. ஸோ இங்கே சாய்பாபா ஃபோட்டோ போட்டிருக்காங்க பாருங்கள். கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், 2 ஃப்ளோர் இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்த்த நாய் இருக்குங்க, ஒரு வெள்ளை கலர் நாய் கீழே இருந்து நான் பார்த்துட்டு இருக்குது. ஸோ இதுதாங்க அவருடைய வீடு, பார்த்துக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃபேமிலி மட்டும் தாங்க இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாய்பாபா படம் பார்த்துட்டு ஒரு சில பேர் கேட்டுருந்தாங்க, ஏன் சாய்பாபா படம் அவர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ரீசன் எனக்கு தெரியலங்க, மேபி அவருக்கு பிடிச்சதுனால அவர் வச்சுருக்கலாம். ஸோ ஓவராலாக இதுதாங்க அவருடைய வீடு. என்ன அவரு தான் இல்லை நம்ம கூட. ஸோ அவருடைய வீடு இருக்குது, அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் இங்கே தாங்க இருக்காங்க. ஸோ ஓகேங்க, இப்போ வாங்க நான் இவரை எங்கே பார்த்தேன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு இடத்த காட்டுறேன். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம மனோ சாருடைய வீடு இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒரு ரோட்டில் தாங்க மனோ சாருடைய வீடு இருக்குது. இவரோட வீடு தான் எனக்கு தெரிஞ்சு ரோட்டை ஓட்டியே இருக்குது. ஏன்னா நிறைய செலிபிரிட்டிஸோடைய வீடெல்லாம் தெருவில் இருக்கும், அந்த தெருவு லாஸ்ட்டில் சென்ட்ரலில் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவருடைய வீடு ரோட்லேயே இருக்குது. ஸோ இங்கே மஸ்க் அண்ட் டஸ்க்குன்னு சொல்லிட்டு சலூன் இருக்குது பாருங்க. இந்த ஒரு சலூனில் தான் நான் ரோபோ சங்கர் சாரை பார்த்தேன். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடி வெட்டுவார். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மனோ சாருடைய வீடு. இந்த ஒரு அந்த ஒரு வாழை மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஷெட்டு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மனோ சாருடைய வீடு. என்னங்க கார் இது, ஃபுல் மாடிஃபைடு பா. இதுதாங்க மனோ சாருடைய வீடு. இருங்க நான் உங்களுக்கு நிப்பாட்டிட்டு காட்டுறேன் இவருடைய வீட்டை. இப்போ நம்ம மனோ சார் வீட்டுக்கு பக்கத்தில் தாங்க நின்றுட்டு இருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு மனோ சாருடைய வீட்டை காட்டுறேன். லாஸ்ட் டைமாக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த டியர் மனோ நான் படித்தேன், அது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் மனோ. இப்போ நான் தெளிவாகவே படிக்கிறேன், அதுவும் இல்லாமல் நான் அவருடைய வீட்டையும் காட்டுறேங்க. ஸோ ஒன் ஆஃப் தி ஓஜி சிங்கரில் இவரும் ஒருத்தர். ஸோ இப்போ அவருடைய வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா, வாங்க போய் பார்ப்போம். இதுதாங்க மனோ சாருடைய வீடு. அந்த இடத்துல போர்டு இருந்ததுங்க, அது வரைக்கும் பாருங்கள் போர்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா டியர் மனோன்னு போட்டிருக்கு. அந்த டிஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்த்தம் டாக்டர். அந்த டாக்டருன்னு சொல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா டியர் மனோன்னு படித்தேன். ஸோ அதுக்கு என்னை போட்டு எல்லோரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. 2 கேட் இருக்குது பாருங்கள். பா வீடு பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த இடத்துல அந்த மியூசிக் சிம்பிளும் போட்டிருக்குங்க. ஒன் ஆஃப் தி ஓஜி சிங்கர் மனோ சாருடைய வீடு. ஸோ மனோ சாருடைய ஃபேன்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க அவருடைய எந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆங்கிளில் எப்படி இருக்குது பாருங்கள் மனோ சாருடைய வீடு. இது கார்னர்லேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேசியஸான இடம் இருக்குது, ஒரு கார் பார்க்கிங் அந்த மாதிரியான இடம். மேலே மாடிப்பாடியாக இருந்தால் சைட்லேயும் வச்சுருக்காங்க ஒரு வழி. வா ஓகேங்க, மேலே ஷெட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்குது மனோ சாருடைய வீடு. இந்த ஒரு சந்தில் நம்ம நேராக போனோம்னா யோகி பாபு சாருடைய வீட்டை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம யோகி பாபு சாருடைய வீட்டை நோக்கி போவாங்க. நான் வந்துட்டு பாருங்க, இந்த ஒரு தெருவில் தாங்க இருக்குது யோகி பாபு சாருடைய வீடு. காரு நிற்குது, அவர் சார் இருப்பாரோ உள்ள தெரியல, இருந்தாருன்னா அவரை பார்க்க முடியுதா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது பாருங்க கார் ஒன்று போது பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு சாருடைய வீடு. இருங்க அவரை பார்க்க முடியுதா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு சாருடைய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யோகி பாபு சாரை நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷூட்டிங் போகிற டைமாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறான் உள்ள. என்ன படத்தோடைய ஷூட்டிங்னு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக சொல்கிறேன்.
ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கிரிக்கெட்டு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வீட்டு மேலே ஒரு டர்ஃபை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு இப்போ ஒரு 4-5 படம் வருதுன்னா அதில் ஒரு படத்துலையாச்சும் நம்ம யோகி பாபு சாரை பார்க்க முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய க்ரோத் பீக்கில் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வாங்க நான் அவருடைய வீட்டை காட்டுறேன், பார்க்கலாம். இதுதாங்க யோகி பாபு சாருடைய வீட்டை சைட்லேருந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ மேலே பாருங்கள் டர்ஃப் இருக்குது, அதுக்கு மேலே சோலார் பேனலும் இருக்குங்க பாருங்கள். ஸோ கிரிக்கெட் அவருக்கு பிடிக்கின்றதுனால அவர் வீட்டு மேலே டர்ஃபை ரெடி பண்ணிட்டாருங்க. சுற்றி பாருங்களேன், 1 2 3 அங்கே ஒரு காரு, 3 கார் நிற்குது. கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது, மேலே ஒரு ஃப்ளோர், அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோரு, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய விளையாடுற ஒரு இடங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு சாரை நம்ம வெளியே பார்ப்போம்னு நினைக்கிறேங்க. பயங்கரமாக இல்லை, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் ஸ்கேனர் அதுவும் இருக்குது. அதில் ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் உள்ளே விடும். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், வீடு புது வீடுங்க. மேலே அந்த டர்ஃப் அவருக்கு ரெடி பண்ணது. இங்கே பாருங்கள் விசாலாட்சி இல்லம்னு இருக்குது பாருங்கள். பைக் எங்கன்னா பார்க் பண்ணனா இங்கே பார்க் பண்ணிடுறாங்க. உள்ளே காரில் எடுத்துகிட்டு போனோன்னா உள்ளே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ ஓவராலாக அவருடைய வீடு இப்படி தாங்க இருக்குது.